நல்ல ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு காரசாரமான ஜூஸியா சாஃப்டா ஒரு பெர்ஃபெக்ட் சைஸ்ல மட்டன் பால்ஸை எப்படி செய்ய போறோம் அப்படின்னு பார்த்துடலாம். வெல்கம் டு ஹேமாஸ் செட்டிநாடு கிச்சன். மட்டன் பால்ஸுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. கொத்துக்கறி 1/2 கிலோ, மஞ்சள், தனி மிளகாய்த்தூள், உப்பு, பொட்டுக்கடலையை நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேங்க, கிராம்பு, பட்டை, பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், எண்ணெய், சோம்பு, கருவேப்பிலை. செய்முறை எப்படின்னு பார்த்துடலாங்க. நல்ல ஒரு அகலமான கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு அதில் சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் நல்லா வறுத்துருங்க. சோம்பு பொன்னரத்துக்கு வரட்டுங்க. கூடையே கருவேப்பிலையும் போட்டுருங்க. போட்டுட்டு பொன்னரத்துக்கு வந்ததுமே இதோட நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்க போகிறோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசம் போகட்டுங்க, அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்க, பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம மட்டனை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்க போகிறோங்க. ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு, இல்லாட்டி அடி பிடிச்சிருங்க. பாருங்க, மட்டன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிடுங்க. ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு சாட்டே பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா குக் ஆயிருங்க. குக் ஆனதுமே நம்ம கொத்தமல்லி தலையை போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்து இறக்கிற போகிறோம். இந்த ஒரு மிக்ஸ்சர் நல்லா ஆறணுங்க. ஆறினதுமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. பாருங்கள், மையாக அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக எப்படி இருக்குது. இந்த மாதிரி உங்கள் ஒரு பால் சைஸுக்கு அளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. 1/2 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12 பால்ஸ் மினிமம் வருங்க. இப்போ இந்த பால்ஸை வந்து நல்லா காஞ்சிருக்கிற எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா, பொரிக்கிறப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லாட்டி நல்லா கருகிரும். பாருங்கள், மட்டன் பால் சூப்பராக வெந்துருச்சுங்க. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.